சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க சார், சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க. நமக்கு வெற்றியே அடையலை இன்னும். நாமே தட்டு தடுமாறி முதல் கட்டத்தில் தான் படி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே அப்படி பொறாமப்படுறாங்க. கண்ணதாசன் அவர்களை பார்த்து ரொம்ப அழகாக சொன்னார், இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்ன பாட்டு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பாட்டெலாம் இனிமேல் வராதுங்க. அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. என் கண்ணாடி என் முகத்தையா காட்டுது? ஒருத்தன் கார் வாங்கியிருக்கான், தொடச்சி அழகாக வச்சுருக்கான், அதில் சின்ன கீரல் வந்தால் கூட உயிரை போகிற மாதிரி தொடச்சி வைக்கிறான். திடீர்னு காரை துடைக்கிறத நிறுத்திட்டான். ஏங்க 6 மாதம் தொடச்சி வச்சுருந்தீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் அதை விட பெரிய கார் வாங்கிட்டான். அப்போ இவன் காரை இவன் பார்க்கல, அவன் காரை தான் இவன் காரில் இவன் பார்க்குறான். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. கடல் மீது வீழ்ந்தவர்கள் வீழுங்கள், கனி மீது வீழ்ந்தவர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டவர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி இருப்பவர்கள் நில்லுங்கள். அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷமா இருடான்னு கண்ணதாசன் நமக்கு சொல்லுகின்றார். நமக்கு கிடைச்ச வாழ்வு என்பது அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று கண்ணதாசன் அந்த பாடலை முடிக்கின்றான். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டாத வாழ்க்கையை வாழுகிற வரையில் நமக்கு வாழ்க்கையில் எப்படி நிம்மதி இருக்கும்? அப்போ நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மை விரும்பாதவர்கள், பொறாமை குணம் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது எல்லாம் சேர்ந்தது தான். மயக்கமா? ஆமாம். கலக்கமா? ஆமாம். மனதிலே குழப்பமா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், தலைவலியா? ஆமாம். மூக்கடைப்பா? ஆமாம். இருமலா? ஆமாம்ப்பா ஆமாம். எது கேட்டாலும் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு மயக்கமா? ஆமாம். கலக்கமா? ஆமாம். மனதிலே குழப்பமா? ஆமாம்ப்பா ஆமாம். வாழ்க்கையில் நடுக்கமா? ஆமாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. சரி, துன்பம் ஓடல, அப்ப நான் எது செய்யணும்? கண்ணதாசன் சொல்றார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, நினைத்து பார்த்து மகிழ்ச்சி நாடுன்னு சொல்லல. அதுதான் கண்ணதாசன். எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கான்னு நீ மகிழ்ச்சி அடைஞ்சா நீ ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்க மாட்ட, ஆனா நிம்மதி வரலாம். சரி, கஷ்டம்தான், ரிட்டையர் ஆயிட்டேன்னா வருத்தம் தான். ஆனா ஒவ்வொருத்த வயசான காலத்துல காசும் இல்லாம இருக்காங்க.